என் பேர் ரமேஷ் கண்ணன். என் சொந்த ஊர் திருமலாபுரம், தென்காசி மாவட்டம், சங்கரங்கோயில் தொகுதி. கண்டிப்பாக ஆமாம், நான் 4 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து இந்த கட்சி ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னே எத்தனையோ தலைவர்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் இன்னும் லஞ்சமும் ஊழலும் ஒழியவே இல்லை, ஒழிக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு இல்லை. ஆனால் அண்ணனுடைய பேச்சுகள் வந்து உண்மையாக தெரிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பேச்சு அதாச்சும் சாத்தியம் மாதிரி தெரிகிறது. எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறத கேட்டிருக்கோம், ஆனால் வந்து ஊழல் ஒழிஞ்ச பேசலை. அதேமாதிரி மக்களுக்கு தேவையான தேவைகளை வந்து இலவசங்களை இவங்க வந்து தேவையில்லாத இலவசம் கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணன் சொல்கிறது ஒரே இலவசம் ஒன்று தான், மருத்துவம், தண்ணீர், இருக்க இடம் எல்லாமே இலவசம் சொல்லியிருக்காரு. கல்வி இலவசம் சொல்லியிருக்காரு. கல்விக்காக மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் அண்ணன் வந்து கண்டிப்பாக செய்வார்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இலவசமாக இருக்குது, ஆனால் அது யாருக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு எல்லா ஆஸ்பத்திரியும் இருக்குது, இலவசமாக இருக்குது. ஆனால் போய் மருந்து இல்லை, தரமாக இல்லை. தரமாக இருக்கான்னு கவனிக்கிறதுக்கு அதிகாரிகளும் ஆட்சியாளரும் அதை கவனிக்கலை. அவங்களுடைய கட்சி வளர்க்கணும், அடுத்த பதவி யார் கொடுக்கணும், இதே மாதிரி தான் அவங்க வந்து முடிவெடுக்காங்க. மக்களுக்காக ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அதை எப்படி தரமாக கொண்டு போகணும், எவ்வளோ மக்கள் வந்து சேர்றாங்க, எவ்வளோ உதவி எவ்வளோ பேர் பயனடைதாங்கிற கணக்கு வழக்கு புள்ளிவிவரம் இல்லை. சுற்று வட்டாரத்திலாம் அதிகம் நோய்கள் காய்ச்சல் வந்துடுது. தென்காசி மாவட்டத்தில் அடிக்கடி காய்ச்சல் வந்துடுது. ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் வந்து அது போர்க்கால நிறைய எடுக்க மாட்டாங்க, அதிகமான பிறகு தான் அதனுடைய இருக்காங்க. அதனால் ஆஸ்பத்திரிகள் வந்து தரம் அதிகமாக இல்லை. அதை கவனிக்கிறதுக்கு வந்து அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அது தலையிட மாட்டாங்க. இதை வந்து அண்ணன் வந்து இலவசங்கிறது இலவசம் சொல்ல அண்ணன் தரமானதை இலவசம் கொடுத்துருந்தாங்க. இது இப்போ இலவசம், ஆனால் அண்ணன் சொல்கிறது வந்து தரமான இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். அதனால தான் அந்த கட்சியில் நாங்கள் ரொம்ப இணைஞ்சு ரொம்ப சந்தோஷம். கல்வி வந்து இப்போ ஒரு எல்கேஜி சின்ன குழந்தை ஸ்கூல் ஜாக கூட பெற்றோர் கஷ்டப்படுறாங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு விலைவாசி உயர்வு இதெல்லாம் பார்க்கையில் பிள்ளைகளை படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்க வச்சாலும் அதுக்கு தான் வேலை கிடைக்கான்னு கஷ்டப்படுறாங்க. விவசாயம் வந்து நான் அதாவது சென்னை மட்டும்தான் ஐடி ஃபீல்டெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தென் மாவட்டம் வந்தால் விவசாயம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை இல்லை, விவசாயத்துக்கு முன்னுரிமை கிடையாது. அதை வந்து வளர்க்கணும். அதுக்கு தான் அண்ணன் சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு அரசு வேலை கொடுத்தா தான் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, நல்ல உணவு நல்ல இடம் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையில்லாத அரசாங்கம் கொடுக்கும்போது ஒயின் ஷாப் வேலைக்கான அரசாங்க வேலை, சும்மா சுற்றுறவங்களுக்கு அரசாங்க வேலை, சும்மா வேலைக்கான அரசாங்க வேலை. விவசாயம் வந்து டெய்லி அதாச்சும் 10 நாளைக்கு ஒரு போகிற இப்போ பார்க்குறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிது. ஆனால் டெய்லி 3 வேளை உணவளிக்கிற இப்போ விவசாயிக்கு கண்டிப்பாக அரசு வேலை கொடுப்பாரு. அதை நான் கண்டிப்பாக நம்புகிறோம். கண்டிப்பாக ஆடு மாடு மேய்க்கிறது தவறு கிடையாது. ஆடு மாடு வளர்ந்தால் தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதை உணவு வந்து காய்கறி சாப்பிடணும். காய்கறி விளைவிக்கணும், ஆடு மாடு இருந்தால் தான் காய்கறி விளைக்க முடியும். மனுஷனால் எல்லாத்தையும் விளைக்க முடியாது. அதுக்கு உரம் போடணும். மாடு வளர்க்க மாமிசம் சாப்பிடுவாங்க. இப்போ அதிகம் பேர் மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆடு மாடு கண்டிப்பாக தேவை, முட்டை தேவை, எல்லாம் தேவை. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆடு மாடு தேவை. இதுக்காக ஒரு நாட்டை கையேந்த முடியாது. உணவுக்காக ஒரு நாட்டை நம்ம கையேந்தோம்னா நம்ம வந்து மீண்டும் கீழே தான் போய்கிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு வழியிலாம் ஒரு சூழ்நிலை ஆகிரும். அதனால் விவசாயத்தை முதல்ல வந்து அண்ணன் சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அண்ணன். விவசாயம் முக்கியம், முதல்ல சாப்பாடு முதல்ல முக்கியம். சாப்பாடு இருந்தாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம், நம்மளையும் சாதிக்கலாம், அடுத்தாலும் சாதிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம். நானும் இந்த ரோட்டில் நான் சுரண்டை எனக்கு பக்கத்தில் திருமாவரம் தான். நான் அப்பப்போ மீட்டிங் போடாமல் வருவேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு கூட்டத்தை விட இளைஞர்கள் அதிகம். என்னுடைய ஆமாம், குடும்பம் பெற்றோர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் வந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக இளைஞர்கள் அதிகம் பேர் இருந்தாலும் ஒரு சச்சரவு இல்லை, எதுவும் இல்லை, குடி எதுவுமே இல்லை. வாகனத்தில் வரும்போது எந்த வாகனமும் வந்து இடையூறு இல்லை. குடிச்சிட்டு அங்கங்கே வண்டிகள் நிப்பாட்டலை, சுத்தமாக இருந்தது, இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருந்து நல்லா வந்தாங்க போனாங்க. சேரில் இருக்கால வழி விட்டாங்க, உட்காரச்சுன்னா உட்காந்தாங்க. அது அந்த ஒழுக்கமாக நல்லா மீட்டிங் நடந்தது. அண்ணா ரொம்ப அழகாக பேசினாங்க. நான் அண்ணன் மீட்டிங் வந்து இப்போ தான் முதல்ல நேரில் கிட்ட வந்து பார்க்குறேன். தூத்துக்குடிலாம் போயிருக்கேன், இருந்தாலும் ஆனால் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அண்ணன் இல்லாத எலெக்ஷனில் போட்டியிடணும், தனிச்சு நிற்கணும், வெற்றி பெறணும். அதுக்கு நம்மளுடைய ஓட்டு எல்லாருமே நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயத்துக்கு ஓட்டு கண்டிப்பாக போடணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இளைஞர்கள் நிறையா வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்களும் வர்றாங்க. ஆனால்
ஆதரவு இருக்கா அவங்கள்ட்ட? இருக்குது கண்டிப்பாக. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இளைஞர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாச்சும் கொஞ்சம் கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, அதனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நமக்கு இவங்க தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய ஆட்கள் என்ன பழைய பெரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இலவசங்கள் 1000 2000 கொடுத்தவொடனே அவங்க வந்து அந்த வறுமையில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அந்த கருத்தில் இருக்கும்போது இந்த 1000 ரூபாய் பெருசாக தெரியும் போது அந்த கட்சியில் வந்து பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், நானும் எனக்கு குழந்தைகள் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பணம் இன்றைக்கி பெருசாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருங்காலம் எப்படி இருக்குங்கிறது அண்ணன் சொல்லப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்கிறது உண்மைக்கு உண்மை. ஆனால் அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவையும் சரி இப்படி கொண்டு போகணும்னு உதாரணம் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை வளர்த்தா தான் இந்தியா வளர முடியும். அதனால் அண்ணன் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி, அந்த அப்பா, அண்ணன் அந்த மாதிரி யாராவது? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பழைய கட்சிக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து புல்லன் புல்க்கு நாம் தமிழர் தான். என் மனைவியும் கட்சினா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் சேர்ந்ததுலேருந்து என் மனைவிக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. இப்போ வரும்போது கூட நான் மீட்டிங் போகிறேன், சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இல்லை ஒரு சில மணி ஆயிடுச்சு போவாதீங்க வைக்க சொல்லுவாங்க. ஆனால் என் மனைவிக்கு வேண்டு என்னை நம்பி என் தம்பி 2 பேர் இந்த கட்சியில் இணைஞ்சிக்காங்க. என் தம்பி என்ன நம்பி என்ன அதாச்சும் கொள்கைகள். இப்போ என் செல்லில் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டைமாவது சீமான பேச்சை வந்து கேட்பேன். ஒரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க. மற்ற கட்சியில் வந்து 1000 தரேன், கட்சி தரேன், பதவி தரேன் தான் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணன் மட்டும்தான் நாளைக்கு என்ன செய்யணும், நாளை வருங்காலத்துக்கு என்ன செய்யணும், இப்போ நாட்டை எப்படி கொண்டு போகணும், ஊழல் இல்லாத நல்ல கல்வி அரசியல் எப்படி கொண்டு வரணும் அண்ணன் மட்டும் பேசுகிறாரு. இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு, நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி கண்டிப்பாக நான் சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் எல்லா கட்சியும் நான் ஒருத்த மட்டும் தனியால் நான் போட்டு நான் தயாராக இருக்கேன். எங்கள் ஊரில் 5-6 கட்சி இருந்தாலும் நான் ஒரு ஆளை தைரியம் போட்டுவிடுவேன். என் ஊரில் நான் தைரியமாக பேசுவேன் நான் என் கட்சியை பற்றி. ஆனால் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நீங்கள் கொள்கைகள் இருக்குது. அதாச்சும் நான் என்ன பண்ணால் உங்கள் தலைவர் சொன்ன கொள்கையை சொல்லுங்கள், என் தலைவர் சொல்ல கொள்கையை சொல்கிறேன். அது என் தலைவன் யார், உன் தலைவன் யார் நீ சொல்லு. என் தலைவர் இன்றைக்கும் அமைதியான மாதிரி பேச வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. நாளை தலைமுறைக்கு பேசுகிறாங்க. ஆனால் உங்கள் தலைமுறை இன்றைய தலைமுறை உங்களை பேச முடியல, பழசதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அதை செஞ்சாங்க, அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து அப்படி கிடையாது. நாளைக்கு நாடு இப்படி இருக்குன்னா நம்ம இப்படி செவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞருக்கு ஒரு புது கருத்து என்னென்னா, நீங்கள் எந்த கட்சின்னு இவ்வளோ வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கட்சி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் கட்சி இல்லாத என்ன சொல்லுறது, தெருக்கு ஒரு கட்சி ஆயிடுச்சு. ஆனால் எல்லா கட்சியும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் எந்த கட்சி சொல்லலை. நான் பார்த்ததுலேருந்து லஞ்சம் ஊழல் இதை ஒழிக்கணும் யாருமே சொல்லலை. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் முதல் கையெழுத்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊழல் லஞ்சத்தால் தான் எல்லாமே மாறுது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், மது ஒழிக்கணும், இந்த மாதிரி முக்கியமான இதை ஒழிக்கணும்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நன்றி.